அந்த நிலத்தின் தொகையாக 80 லட்சம் ரூபாய் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் நமக்கு 3 மாத காலங்கள் மட்டும்தான் இருக்கிறது. அதுக்காக நாம் வசூலுக்காக இந்த வீடியோ வெளியிடுகிறோம். இதனுடைய பள்ளிவாசலுடைய அவசியம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக இந்த உலகத்தில் பள்ளிவாசல் ஒன்றை அமைக்கிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்திலே மாளிகை எழுப்புகிறான் என்று. இந்த 80 லட்ச ரூபா தொகை என்பது மிகப்பெரிய ஒரு தொகையாக இல்லை. ஒரு மனிதர் ஒரு 1000 ரூபாய் ஒரு பங்கு என்று கொடுத்தோன்னா கூட நம்ம ஒரு 80,000 பேர் சேர்ந்தோம் அப்படின்னா அழகான முறையிலே ஒரு பள்ளிவாசல் ஒன்றை நம்ம கொண்டு வந்து விடலாம். அதே போல் செல்வந்தராக இருப்பவர்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் தானம் செஞ்சாங்க அப்படின்னா ஒரு 85 பேர் சேர்ந்து இந்த இடத்த வாங்கிடலாம். பார்ப்பதற்கு தொகை பெரிதாக தெரிந்தாலும் கூட தர்மம் செய்கின்ற தனவந்தர்கள் தங்களுடைய செல்வத்தை இந்த பள்ளிக்காக செலவிட முற்பட்டால் இந்த பள்ளிவாசல் நிலம் வாங்குவது என்பது மிகப்பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. உதாரணத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்திலே என்னென்ன நன்மை நடைபெற வேண்டும், அந்த நன்மையிலே யார் யார் பங்கு பெற வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே முடிவு செய்திருக்கின்றான். இங்கே ஒரு பள்ளிவாசல் அமைய வேண்டும் என்பதையோ அந்த பள்ளிவாசலுக்காக யார் யார் தர்மம் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருக்கின்றான். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இந்த தர்மம் செய்கின்ற நிகழ்விலே, இந்த தர்மம் செய்கின்ற இந்த ஏட்டிலே நாம் இதிலே பங்கு பெற்றிருக்கிறோமா என்பது இதில் முக்கியமான கேள்வி. இதற்காகத்தான் உங்கள் இடத்துல வந்திருக்கிறோம். உங்களால் முடிந்த அதிகமான தான தர்மங்களை பள்ளிக்காக செய்து கொள்ளுங்கள். இம்மையிலும் மறுமையிலும் அதற்காக நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். சதகத்துல் ஜாரியா என்ற நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றோம். நீங்களும் பள்ளிக்காக அதிகமாக தான தர்மம் செய்து இம்மைய மறுமை நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.